பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை தாவேக அரசு விவசாயிகளை ஏமாற்றியிருப்பதாக எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்துள்ளன. இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், தேர்தல் பிரச்சாரத்தின் போது 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி என்று வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது 50,000 ரூபாய் வரையிலான கடனுக்கு மட்டுமே முழு தள்ளுபடி என்று கூறுவது விவசாயிகளுக்கு இழைக்கப்படும் அநீதி என்று குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம் என்று சொல்லிவிட்டு 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தினால் அது கிடையாது என்று அதிர்ச்சி தந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்று இன்னும் நிறைய ஏமாற்றங்களுக்கு மக்கள் மனதளவில் தயாராக இருக்க வேண்டுமா என்று உதயநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். இதேபோல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விஞ்ஞான ஏமாற்று வேலை நடைபெற்றுள்ளதாக விமர்சித்துள்ளார். சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளை தடுப்பதற்கு பதிலாக இந்த அரசு குதிரைபேர அரசியலை அரங்கேற்றிக் கொண்டிருப்பதாக சாடியுள்ளார். விவசாயிகளை ஏமாற்றும் எந்த ஒரு அரசும் நிலைத்ததாக சரித்திரமே இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்.